சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டினுடைய தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. பரபரப்பான சூழலில் 85 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த 85 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் என்பது எந்த அளவுக்கு தேர்தலில் ஒரு முக்கிய புள்ளியாக மாற வாய்ப்பு இருக்கிறது, அதுபோக தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சனையை வாக்காளர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் எத்தனை விதமான விதிமீறல்கள், என்னென்ன விஷயங்கள் இப்போது மாற்றம் கண்டிருக்கிறது, அதன் காரணமாக நீக்கப்பட்டவர்கள் அவங்களா தேடி பார்த்துக்க முடியாது, நீக்கப்பட்டவர்கள் குறித்த பட்டியல் இருக்காது, ஏற்கனவே நீங்கள் ஓட்டு போட்ட இடத்துல தான் ஓட்டு போடுவீங்களானா அதுக்கு உறுதி சொல்ல முடியாது என மிகப்பெரிய குழப்பங்கள். எதிர்கட்சிகள் அல்லது கட்சியினர் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மாபெரும் குழப்பம் எதை நோக்கி செல்கிறது, 2026 தமிழ்நாடு தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அரசியல் கட்சிகள், விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு எஸ்ஐஆரை பொறுத்தளவில் ஏற்கனவே 97 லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதில் வந்து மறு பரிசீலனை பண்ணி அவர்களுடைய புகார்களுடைய அடிப்படையில் மற்றவங்க சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. இப்போ 74 லட்சம் வாக்காளர்கள் வந்து அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இது எதனுடைய அடிப்படையில் இத்தனை லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்படுறாங்க? இது உண்மையிலேயே இல்லாத வாக்காளர்கள் தானா? எப்படி பார்க்கறது இதை? தேர்தல் ஆணையம் மிக மிக மோசமான இந்திய ஜனநாயகத்தின் மீதான ஒரு கொடும் தாக்குதலை எஸ்ஐஆரின் மூலமாக நிகழ்த்தியிருக்கிறது. அதில் நமக்கு இரண்டாவது கருத்தியாக இருக்க வேண்டிய தேவையில்லை. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ எல்லா ஊடகங்களும் சொல்லக்கூடியது 74 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் அப்படின்னு. அது ஆக்சுவலாக 74 இல்லை, 85.5 லட்சம் பேர் என்பது நீக்கமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக. அதாவது 2024 வாக்களித்தவர்கள் 2025 வாக்களிக்க தகுதியுடையவர்கள். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். மொத்தம் ஏற்கனவே 97 லட்சம் 6.41 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. டிசம்பர்ல எஸ்ஐஆர் டிராஃப்ட்ல 5.43 கோடியாக அதுல 97 லட்சத்தை நீக்கிட்டு வச்சிருந்தாங்க. இப்ப 5.67ங்கிறதுனால எல்லாரும் அந்த 74 என்னன்னா, இப்போ இந்த கடந்த ஒரு மாதம் என்ன நடந்தது? ஏன்னா நீங்கள் உங்களுடைய பெயர் விடுபட்டு இருந்தால் விண்ணப்பிக்கலாம், இதெல்லாம் சிக்கல்கள் போயிட்டு இருந்தது இல்லையா? முதல்ல என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 4 லட்சத்தை நீக்கிறாங்க. அப்ப 97 லட்சம் என்பது 1 கோடியாக மாறுகிறது. ஓகேவா? அதற்கு பிறகு சேர்க்கப்பட்டது 28 லட்சங்கிறது உண்மை. ஆனா அதுல 12 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள், முதல் முறை 18 இருந்து 19 வயசுல இருக்கக்கூடிய முதல் முறை வாக்காளர். எத்தனை லட்சம் பேர்? 12 லட்சம் பேர். ஓகேவா? அப்ப அந்த 1 கோடி நீக்கினதுல இந்த 12 லட்சம் பேர் வரமாட்டாங்க. அவங்கள்ல இருந்து ஒரு 16 லட்சம் பேரை மட்டும் இப்போ திரும்ப உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே ஒட்டுமொத்தமாக நீக்கப்பட்டது 85 லட்சம் பேர். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த 12 லட்சத்தை அதை விடுங்க ஒரு பக்கம். முதல் தலைமை வாக்காளர் 16 லட்சம் பேரை டிசம்பர் மாதம் நாங்கள் நீக்கியது தவறு என தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டு அவங்க உண்மையான ஆட்கள் தான் ஃபார்மை பரிசீலனை பண்ணி சேர்த்துருக்குறாங்க. அப்ப நீங்க பண்ணது தப்புன்னு நீங்க வேற விதமா ஒத்துக்கிறீங்க, நேரடியா ஒத்துக்கலனாலும் ஒத்துக்கிறீங்க. இப்ப கேள்வி, நீங்கள் நீக்கிய 85 லட்சம் வாக்காளர்ல ஒருவர் கூட தகுதியுடைய வாக்காளர் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? தகுதியுடைய வாக்காளர் ஒருத்தரை கூட நீக்கலன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த 16 லட்சத்தை நீங்க ஏன் திரும்ப சேர்த்தீங்க? அப்ப நீங்க நீக்கினது தப்பு. இப்ப நம்ம எங்க நான் வர்றோம்னா, 85 லட்சங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். நீங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு அதுல 50-50 வாய்ப்பு கொடுப்போம். அதுல 50% கள்ள ஓட்டுனே வைங்க. கள்ள ஓட்டு தவறுதெல்லாம் போட்டாங்க, திட்டமிட்டு பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வைங்க. அதுல ஒரு 45 லட்சத்தை கழிச்சிருங்க. மீதி 40 லட்சத்தை மட்டும் எடுங்க. 40 லட்சம் என்பது எவ்வளவு பெரிய எண்ணிக்கைன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளால் இந்த 40 லட்சத்தை வகுத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு சராசரியாக 18,000 வாக்குகள் வரைக்கும் வருது. 10,000 18,000 ஆவரேஜா. சில தொகுதிகள் எல்லாம் 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள அப்புறம் அதெல்லாம் தனித்து பார்க்க வேண்டியது. அதுவும் சென்னைக்குள்ள அண்ணா நகர் போன்ற இடங்கள், சோழிங்கடல் 80,000 60,000 இப்படி எல்லாம் லட்சங்கள்லயும் இங்க போனதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம அங்க அடிக்கோடிட வேண்டியது, அப்ப 10,000 இருந்து 18,000ங்கிறது எவ்வளவு பெரிய நம்பர், எத்தனை தொகுதியில் அது பாதிக்கும் அப்படின்னா, 2021ல 5000 வாக்குகளுக்கு குறைவாக வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்ட தொகுதிகள் 39. 5000 to 10,000 22 தொகுதிகள், 10,000 to 15,000 24. மொத்தம் 85 தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பு என்பது இந்த 15,000 ஓட்டுக்குள்ள கடந்த முறை முடிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப விஜயம் வரும்போது இந்த வெற்றி வாய்ப்பு இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு, இன்னும் நெருக்கடி அதிகமாகும். 4 முனை போட்டி அப்படின்ற இடம் வரும். அப்ப இது மிகப்பெரிய சிக்கலை நோக்கி நகர்கிறது. இப்ப இந்த மாதிரி ஒருவேளை குறைச்சதுனாலே ஜெயிச்சிருவாங்களா? அது நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, பீகார்ல அதுதான் நடந்தது.
த குவிண்ட் ரொம்ப எலாபரேட்டாக ஒர்க் பண்ணி அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பீகாரில் என்டிஏ கூட்டணி ஜெயித்ததில் ஒரு 75 சீட்டுகள் பல முறை திரும்ப திரும்ப எதிர்க்கட்சிகளுடைய கோட்டையாக இருந்த சீட்டுகள். இந்த 75 சீட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை விட நீக்கப்பட்ட வாக்குகள் அதிகம் என்பதை அவங்க வெளிப்படையாக வந்த முடிவுகளை வைத்து நீக்கப்பட்ட எண்ணிக்கையை மேட்ச் பண்ணி 75 சீட்டுகள் இதை விட அது குறைவாக இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த வெற்றி வாய்ப்பை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்கிற இடமும் 85 தொகுதினா நீங்க யோசிங்க, அதனுடைய மேக்னிட்யூட யோசிங்க. அப்படிங்கிற மொத்தமாக ஆட்சியை மாத்திரும், ஆட்சியை மாற்றுவதற்கானது நோக்கி அது நகரலாம். எல்லோரும் இந்த தேர்தலில் எக்ஸ் ஃபேக்டர் முக்கியமான இதாக இருக்கிறது விஜயா தான் இருப்பார்னு பேசுகிறாங்க. ஆனால் விஜயை விடவும் Z ஃபேக்டராக SIR உள்ளே இருக்கும். விஜய்க்கே SIRனால மிகப்பெரிய பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கோட்டுட்டு பார்க்கணும். அது ரொம்ப கவனிக்கத்தங்கிறது. விஜய் கட்சி அதை கவனிக்கவும் இல்லை. வேலை செய்யணும்னா அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும். அதை விட முக்கியம் பூத் ஏஜென்ட் போடணும். இல்லை விஜய் மட்டும் இல்லை, இப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் திமுக உட்பட அதிமுக உட்பட இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? இல்லை திமுக ஓரளவுக்கு அவங்களுடைய இழப்பை சமாளிக்கிற அளவுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க இந்த வேலையும் செய்யலைன்னா இதை விட அதிகமாக போயிருக்குமோ. அந்த சேர்க்கப்பட்ட 16 லட்சத்தில் ஒரு பெரிய அளவுக்கான கிரெடிட்ஸ் திரும்ப சேர்க்கப்பட்டது நம்ம திமுகவுக்கு ஒரு குசுறு மாதிரி தானே. 16 லட்சம் நீங்கள் எந்த இடத்துக்கு தாங்கும்? அதுவும் இல்லாமல் போயிருமோங்கிற இடத்துக்கு இவ்வளவுதான். இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளே அவ்வளோதான். இன்னைக்கு தேர்தலை புறக்கணிக்க முடியாது. ஆளுங்கட்சியாக இருந்து அதிகாரிகளை நீங்கள் தான் அனுப்ப வேண்டிய சூழல் இருக்கு. வழக்க போட்டாலும் இதை ஓரளவுக்கு பார்த்தாங்க. அவங்க திரும்ப நீங்கள் அடிப்படையில் அரசியல்வாதிகள்ங்கிற அளவுகளை வச்சா அவங்க அவங்களுடைய வாக்குகள் முடிஞ்ச மட்டும் திரும்ப சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. இதுல எல்லாருடைய வாக்குகளும் இல்ல கட்சி சார்பு இல்லாத வாக்குகளும் போயிருக்குங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது சராசரியாக நீங்க 40 லட்சம் ஓட்டு அப்படி போற போக்குல, அது நான் சொல்றது லீஸ்ட் குறைஞ்சபட்சங்கிற இடத்துல வைக்கிறேன். இப்போ இதில் என்னென்னலாம் சிக்கல் நடந்துச்சு, என்னென்னலாம் குளறுபடி குழப்பங்கள்னு பார்த்தாதான் இதனுடைய பேட்டர்ன் என்னன்னு தெரியும். SIR தொடங்கிய அதே காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு மிக பயங்கரமான வேலையை செய்கிறது. அதுக்கு பேர் என்ன பண்ணுறாங்க, பூத் ரேஷனலைசேஷன் பேர் வைக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய நீங்கள் 1 கோடி வாக்காளரை குறைச்சிவிட்டு பூத்தை யாராவது ஏற்றுவாங்களே எண்ணிக்கையை, அதான் குறைஞ்சிருச்சு. அப்புறம் நீங்கள் எப்படி எதுக்கு எக்ஸ்ட்ரா ஏற்றுறீங்க? இப்போ எக்ஸ்ட்ரா அதுக்கு ஆள் போடணும், அவங்களுக்கு சம்பளம், அதுக்கு மெயின்டெனன்ஸு, அதுக்கு துணை ராணுவ படை பாதுகாப்பு, ஓட்டுற எண்ணிக்கை கூடியதை கூட்டினா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது 2011 அல்லது 14 காலகட்டத்தில் 60,000 பூத் இருந்துச்சு. அது 21க்கு உங்களுக்கு 67,000 ஆச்சு. இப்போ 75,000 ஆக்கியிருக்கிறீங்க. 1 கோடி பேரை குறைச்சிட்டு இதில் என்ன பண்ணிட்டாங்க, இதை மனிதர்கள் செய்யலை, சிஸ்டமுக்கு கொடுத்து சாஃப்ட்வேருக்கு கொடுத்து பிரிக்க சொல்லி அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. சராசரியாக 1000 1200 பேர் இருக்கிற மாதிரி பிரிச்சிருச்சு. கம்ப்யூட்டர் சிஸ்டம் பிரிச்சிருச்சு. அந்த சாஃப்ட்வேர் பிரித்ததில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, அது சமமாக இல்லைங்கிறத தாண்டி நீங்கள் SIR காலகட்டம் நடக்கும்போதே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேறு வேறு பூத்துக்கு பாகம் எண் பெரிய அளவுக்கு மாறி இருக்கு. நீங்கள் பாகம் எண்ணை வச்சு தான் உங்களுடைய இதை கண்டுபிடிக்கவே முடியும். அப்போ SIR நடக்கும்போதே உங்களை பாகம் எண் மாற்றிட்டாங்க. உங்கள் பெயர் நீக்கப்படுது அல்லது பெயர் இருக்கான்னு நீங்கள் 2024 ஓட்டு போட்ட பாகத்தில் தேடுவீங்க. உங்கள் பேரே அதில் இருக்காது. உங்களை வேற பாகத்தில் அவன் முன்னாடி சேர்த்தது உங்களுக்கு தகவலே. 2024 இருந்த பதிவுகள் இருக்காது. இப்போ 24 இருந்த பதிவுகள் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். இருந்தா 24 இருந்தா எதுக்கு மாத்திருக்கான்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஒரே வழி உங்களுடைய ஆதார் இதில் ஓட்டர் ஐடியில் எபிக் நம்பர்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு தேடுறது அப்படிங்கிறது தான் வாய்ப்பை தவிர. ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் ஒட்டுமொத்த தொகுதியோட தான் கிடைக்கும். உங்களுடைய மாவட்டம் பெயர் தொகுதி பெயர் போட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் தொகுதியில் இருக்க அத்தனை பூத்தினுடைய இதுவும் வரும். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி இருக்கிறது 1000 பேர் 1200 பேர் 700 பேர் அதில் தேடணுங்கிற சூழல் வரும். எபிக் நம்பர் அடிச்சு தரனா அது தனி. இப்போ என்னன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களை பாகம் மாற்றினது உங்கள் பூத்து மாற்றினதெல்லாம் யாருக்குமே சொல்லலையே, எப்படி தெரியும்? அப்போ அப்டேட் ஆனது இதை கம்ப்யூட்டரை வச்சு நீங்கள் பண்ணதில் பெரிய கோளாறு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ 52,500 பூத்துகளில் பாகம் எண் மாறி இருக்கிறது. அப்போ 52,000 பூத்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த பாக வரிசையை வச்சு போனீங்கன்னா இருக்கிற 75,000 பூத்தில் 3ல் 2 பங்கு 52,000 பூத்தினுடைய பாகமேன் மாறி இருக்கு. ஒரு 12,000 பூத்தை ரெண்டா பிரிச்சிருக்காங்க வெவ்வேறு இடத்துக்கு. ஒரு 567 பூத்தை 3ஆ பிரிச்சிருக்காங்க. 111 பூத்து 4 அல்லது 6 பங்கா பிரிச்சிருக்காங்க. இல்லை இப்போ நம்ம ஆட்கள் ஓட்டு போட போகும்போது சிரமமாக இருந்தாச்சுன்னு சொன்னால் சரி வீட்டுக்கு போய் வைப்போம் இப்படின்னு ஒரு மனநிலை வரும்ல, அதிர்ச்சி காரணமாக. எவனுக்கு போட்டால் என்ன ஆக போகுது,
நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. இதுக்கு அடுத்து ஒரு ஹைலைட் பண்ணிடுறாங்க, இந்த போலி வாக்காளர்களை கண்டறிதல் அப்படின்னு. அப்போ நீங்கள் அதில் வெற்றி பெற்றிருக்கணும்ல. இந்த 97,000 பேரில் 97 லட்சம் பேரில் எவ்வளோ பேர் போலி வாக்காளர்கள், அதாவது 2 முறை பதிவு செய்தவர்கள்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சுன்னா 4 லட்சம் பேர். இந்த 4 லட்சம் பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு கோட்டில் கை வச்சிங்கன்னு ஒரு கேள்வி வருதா? அப்போ என்ன பண்ணுறாங்க, பல நிலைகளில் வீட்டுக்கே போகாமல் ஆப்சண்ட்டு, ஷிஃப்டடு, இறந்துட்டாங்கன்னு அவங்க பாட்டுக்கு போட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் வருது. அப்படி நீக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கு. இல்லை, இதையுமே அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு தான் பண்ணுறாங்களா? ஏற்கனவே வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றம் சாட்டினாங்க, மேற்கு வங்கத்தில் அந்த மாதிரி செய்து தான் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்கன்னு சொல்லி. அதே சிஸ்டத்தை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை விட பெரிய கோளாறு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐஆர் வழக்கு வந்த பிறகு தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது அந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சரியாக செயல்படலை, அதனால நாங்கள் 2023 இதை நிப்பாட்டிட்டோம்னு கேஸ் இப்போ வந்த பிறகு போய் கோர்ட்டில் சொல்கிறாங்க. ஆனால் அது பொய் அப்படிங்கிற செய்திகள் வெளில வருது. ஏன்னா 2024 தேர்தலுக்கு தயாராக சொல்லும்போது டீடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி 1க்கும் மேற்பட்ட முறை இருந்தால் அதை வடிகட்டி பிரித்து நீக்குங்கன்னு தேர்தல் ஆணையம் உள்ள அனுப்பிய சுற்றறிக்கையை எடுத்து ரிப்போர்ட்டர்கள்ட்ட வெளியிட்டிருக்காங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் போய் சொல்லியிருக்கிறீங்க. சாஃப்ட்வேர் குறித்து கேள்விகள் எழுப்பினால் மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக நீதிமன்றத்திலேயே தேர்தல் ஆணையம் பொய் சொல்கிறதா அல்லது உண்மையை மறைக்கிறதான்னு கேள்வி வருது. அந்த இடம் கவனிக்கத்தக்கதாக மாறுது. அந்த ஏஐ அல்லது அதனுடைய அந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் முன்னாள் பாஜகவுக்கு ஐடி விங்கில் ஒர்க் பண்ண ஒரு லேடிங்கிற குற்றச்சாட்டையும் மம்தா பானர்ஜி வைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு பொலிட்டிக்கலாக அவங்க பதில் சொல்லலை. இப்போ இதில் ஒரு கூத்து பாருங்க, தமிழ்நாட்டில் 7,500 பூத்தில் ஒரு வாக்காளர் கூட டூப்ளிகேட் வாக்காளர் கிடையாதான், போலி வாக்காளரே இல்லையா. அந்த 7,500 தமிழ்நாட்டில். ஆனால் கண்டுபிடிச்சு நீக்கப்பட்டதும் பல பூத்துகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இதை விட ஒரு கொடுமை என்னென்னா, இதில் இந்த சில இடங்களில் திருமணமாகி போயிட்டு அங்கே நீக்க சொல்லி ஃபார்ம் கொடுப்பாங்க, பெரும்பாலும் அதை நீக்கியிருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்குலாம் ஒரே தொகுதியில் ஒரே வார்டிலே 2 முறை 3 முறைலாம் இருக்கும், அதே என்னோட எபிக் ஐடியோட. இதெல்லாம் நீக்க சொல்லி இவங்க ஃபங்க்ஷன் பண்ணால் எல்லாத்தையும் நீக்கிறது. அதில் ஒன்று இருக்கணும்ல, அவங்க வாக்கெல்லாம் இப்போ காலி. இதையும் சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஆப்பில் நடந்த கோளாறு. அதில் பாருங்கள், ஒருவருக்கு 2 என்ட்ரி இருக்குது. அதில் ஒரு என்ட்ரியை வீட்டில் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க, இதில் வீடு கதவு பூட்டியே இருக்குன்னு போடுறாங்க. இன்னொருத்துல அவர் இறந்துட்டாருன்னு போட்டு டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பலருக்கும் நடந்திருக்கிறது. குறிப்பாக திருமணமாகி ஊர் விட்டு ஊர் போன பெண்கள் எல்லாம் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள். அந்த மாதிரியான குழப்பங்களும் வந்திருக்கிறது. சில தொகுதிகள்லாம் வித்தியாசம். ஹார்பர் நம்முடைய துறைமுகம் தொகுதி இங்கே சென்னையில், அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆள் இல்லைன்னு ஒருத்தர் கூட இல்லையா, எல்லாரும் வீட்டில் இருக்காங்களாம். அது ஆனால் டெலீட் பண்ணப்பட்டது 70,000 பேர் இறந்துட்டாங்க, இல்லை வேற ஊர் மாறிட்டாங்கலாம் இருக்குது. வீடு பூட்டி இல்லை வீட்டில் நாங்கள் போனப்போ இல்லைன்னு ஒருத்தர் கூட இல்லை. அண்ணா நகரில் நீக்கப்பட்டது 1 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வீடு பூட்டி இருக்கு, ரெகுலராக நாங்கள் போனோம் இல்லை, மீதி எல்லாம் மற்ற காரணங்கள். இதே ரிவர்ஸில் போனால் வேலூரில் 30,000 பேரை வீட்டில் ஆள் இல்லைன்னு நீக்கியிருக்காங்க. இதில் வீட்டில் ஆள் இல்லாததும் வீடு மாறி போனதையும் ஒன்றா சேர்த்து ஒரே கிளாஸ்க்குள்ளே கொண்டு வராங்க. 2 வேறு வேற ஆச்சு. நீங்கள் எதுக்கு முதல்ல 2த்தையும் சேர்க்குறீங்க? ஆப்சண்ட் ஆர் ஷிஃப்டன்னு. வீடு மாறி போனால் அங்கே வாக்கு வரணும், இங்கே இருந்தால் அவங்க இருந்து ஃபார்மை வாங்கலன்னு அர்த்தம். 2ம் ஒன்று கிடையாது. நீங்கள் எப்படி முதல்ல 2த்தையும் ஒன்று சேர்ப்பீங்க? இப்படிலாம் பல குழப்பங்களை கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு ஒட்டுமொத்தமாக கிண்டி விட்டு செஞ்சது தான். குறைஞ்சபட்சம் 40 லட்சத்திலிருந்து இப்போ நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத சூழலில் அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள். அவங்க இதை எதிர்த்து பேசினா தேர்தலில் புறக்கணிச்சுட்டு போங்கிற நிலைமைக்கு எதிர்த்தரப்பில் வாதம் வச்சா அப்படி பண்ண முடியாதுங்கிறதுனால பீகாரில் தேஜஸ்விக்கும் அதுதான் நிலைமை, ஓட் சோரி நடத்தின ராகுல் காந்திக்கும் அதுதான் நிலைமை. இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு இதில் அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம், தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம், நீதிமன்றங்களின் மீது நாம் விமர்சன பார்வையை வைத்தாக வேண்டும். போன ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நீங்கள் வழக்கு நடத்துறீங்க. ஆகஸ்ட்டில் எஸ்ஐஆர் அவங்க கொண்டு வரானது ஜூலை எண்டு, ஆகஸ்ட் தொடக்கத்திலேருந்து கேஸ் போட்டாங்க பீகாருக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிஞ்சு ஜானு ஃபெப்பு முடிய போகுது. ஏறத்தாழ 6-7 மாதங்களாக ஓடிக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு ஒவ்வொரு கேஸையும் தனித்தனியாக விசாரித்து 3 ஸ்டேட்டுக்கு 3 விதமான ஆர்டர் போட்டிருக்கிறீங்க. பீகாரில் மாவட்ட லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி
அந்த சட்ட உதவி செய்யக்கூடிய ஆலோசனை மையங்கள், அதில் இருக்கிறவங்கள நாங்கள் டியூட்டிக்கு போடுறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த நீக்கப்பட்ட பெயர்கள் அதெல்லாம் டிஸ்பிளேக்கு வரணும், மக்களுக்கு கூடுதலாக டைம் கொடுங்கன்னு நீங்கள். மூணாவது, மேற்கு வங்கத்தில் 3 ஸ்டேட் நீதிபதிகளை போய் இறக்குறீங்க, நீங்கள் போய் இந்த வேலைகளை செய்யுங்கன்னு. அப்போ இந்தியா முழுக்க எஸ்ஐஆருக்கு ஒரே எஸ்ஓபின்னு போட்டு ஒரு விதமாக செயல்படணும்னு நீங்கள் ஏன் உத்தரவு போட்டிருந்தா, இப்போ இது தனித்தனியாக விசாரிக்கிறதுக்கு முதல்ல எஸ்ஐஆர் நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கான்னு போடப்பட்டுச்சு இல்லை? 7 மாதம் இப்படி மாற்றி மாற்றி 3 மாநிலங்களிலிருந்து வந்த வழக்குகள் 20க்கும் மேற்பட்ட வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு பதிலாக எஸ்ஐஆர் நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு எடுத்து வழக்காக எடுத்து அதை 2 மாதத்தில் விசாரித்து நீங்கள் திருப்பி கொடுத்துருந்தா நீங்கள் இவ்வளோ சிக்கல்கள் வராது. அடுத்த ஏப்ரல் மாதத்துலேருந்து மீதி இருக்க 22 மாநிலங்களுக்கும் நாங்கள் நடத்த போகிறோங்கிறாங்க. இதெல்லாம் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை தலையிட்டு சரியான விஷயத்தை செய்யாமல் விட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒரு சராசரி தகுதியுடைய வாக்காளர் நீக்கப்பட்டாலும் அந்த உரிமையை பறிப்பதற்கான அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு யார் கொடுத்தது? இதில் ஏன் உச்சநீதிமன்றம் தலையிடலை? ஏன்னா நம்ம திருவள்ளுவருடைய குரலை சொல்லி இதுக்கு பொறுப்பு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யக்கூடாததை செய்வதனால் கெட்டிருப்பது எஸ்ஐஆரில் தேர்தல் ஆணையத்தால். செய்தக்க செய்யாம யானும் கெடும், செய்ய வேண்டியதை செய்யாமல் தலையிடாமல் இருந்ததன் விளைவாக, உச்சநீதிமன்றத்தினுடைய மௌனத்தின் விளைவாக இன்றைக்கு கொத்து கொத்தாக வாக்காளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வாக்கு நீக்கப்பட்டால் என்ன காரணத்திற்காக? முதல்ல அதை நிப்பாட்டி வைக்கிற உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறதா? தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்று முதல்ல 18 வயசாகி பதிவு பண்ண வந்தால் இந்திய குடிமகனான்னு பார்க்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு எந்த விதமான அதையும் செக் பண்ண வேண்டியது உள்துறை அமைச்சகம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி அவங்க செக் பண்ணி கிளியர் பண்ணணுமே தவிர உங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படின்னா, இந்த அமைப்பு முறை சராசரி சாமானிய வாக்காளனுக்கு நம்முடைய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டாச்சுவேட்டரி ரைட், ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இந்த சட்டத்தின் மூலமாக 18 வயது நிரம்பியவர்களுக்கு வாக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை. அடிப்படை உரிமையில் நமக்கு இருக்காது, பின்னாடி உங்களுக்கு வரக்கூடிய சட்டங்கள் ஸ்டாச்சுவேட்டரி ரைட்டாக இருக்கக்கூடியதை இன்றைக்கு மறுக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. அப்படின்னா இதற்கு யார் பொறுப்பேற்பதுங்கிற கேள்வி நம் முன்னால் தொக்கி நிற்கிறது. அரசியல் கட்சிகள் இதை தாண்டி போக முடியாது. போகிற போக்கில் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எலெக்ஷனில் நிற்காதீங்கன்னு அதை ட்விஸ்ட் பண்ணி முடிச்சுடுவாங்க. அவங்களுடைய எல்லை அவ்வளோதான். இப்போ யார் இதுக்கு பொறுப்பேற்பது, என்ன செய்ய போகிறார்கள் என்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது. இன்னமும் ஒரு பதற்றம், எப்படி போய் தேடி நம்ம ஓட்டிருக்கான்னு பார்க்கறதுங்கிறது இன்றைக்கு பொதுவெளியிலேயே ஒரு தேவையற்ற பதற்றமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு காரணம் அது குறித்து பேசுகிறவர்கள் அல்ல, தேர்தல் ஆணையத்தினுடைய வெளிப்படை தன்மையின்மை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இல்லை, இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. இதெல்லாமே திட்டமிட்டு பின்னால் இருந்து யோசித்து எப்படிப்பட்ட சூழல்களில் நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில் தான் இந்த எஸ்ஐஆரை நடந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டு தான் இதை செய்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் கூட நமக்கு எழுகிறது. இன்னொன்று இந்த ஏஐ ஆப் பயன்படுத்தினது. இந்த ஏஐ ஆப்பை பொறுத்தளவில் பாஜகவுக்கு வாக்களிக்காதவர்கள் குறிப்பாக யார் யாராக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாமே அந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்குள்ளால இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுகிறது. இதெல்லாம் பகிரங்கமான ஒரு சார்பு தன்மையோடு செயல்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள். சொல்லக்கூடியவர்கள் என்ன ஆவணத்தையும் வைக்கிறார்கள்ங்கிற கேள்வி தான் கோர்ட்டு கேட்கும். நீங்கள் குற்றச்சாட்டு அவர்கள் நம்பகத்தன்மை இல்லாதவர்கள், அவங்களுடைய தன்மை அப்படிதான், இதெல்லாம் சரி. நீதிமன்றம் கேட்கக்கூடியது அங்கே செல்லத்தக்க ஆவணங்கள்ங்கிற இடத்தோட நிப்பாட்டுருவாங்க. அப்போ நீங்கள் அதை வெளிப்படுத்துவதற்கு என்ன முயற்சி எடுக்க போகிறீர்கள்? இல்லை, நான் கேட்குறேனே, இப்போ பீகாரில் மாதிரியான மாநிலத்தில் இவர்கள் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு பிறகு எலெக்ஷனை நடத்தினாங்க. அதற்கு பிறகு எவ்வளோ குளறுபடிகள் இருந்தது அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் போய் அதை பார்த்து எல்லாமே களத்தில் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டிலேயே 490 500 வாக்காளர்கள் இருக்கிறதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே பட்டப்பகல் காட்சியை போல நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதுக்கு நீங்கள் என்ன ஆதாரத்தை இன்னும் மறுபடியும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது? பத்திரிகையாளர்கள் ஒரு செய்தியை கொண்டு விட்டாங்கன்னா அதை அடுத்த கட்டமாக அந்த பத்திரிகையாளர்களே போய் வழக்கு போட்டு தொடுக்கணுமா, அரசியல் கட்சிகள் கையில் எடுக்கணுமா? அந்த இடத்துல பொறுப்பை எடுப்பதற்கு அரசியல் கட்சியில் யாரும் முன்வராவிட்டால் யாரை நொந்து கொள்வது? சாமானியன் வழக்கு போட்டுட்டு போறக்கூடிய அளவுக்கு தான் நீதிமன்றங்கள் இருக்கா? நீதிமன்றத்தினுடைய நெடிய படிக்கட்டுகள் அப்படி எளிய மனிதர்களுக்கு நீதி கிடைச்சிருதா? உங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்குன்னா நீங்கள் மக்களை நம்ப வைப்பதற்கு இல்லை, கோர்ட்டில் செல்லத்தக்க ஆவணங்களோட அதை கையில் எடுத்துட்டு ஏன் போகலைன்னு எதிர்கட்சிகளை நோக்கி தான் கேட்கணும். குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா, அதை அம்பலப்படுத்துவதற்கு எது உங்களை தடுக்கிறது?
ஓட்டுவரி யாத்திரை போயிட்டு திரும்ப எப்படி சார் அங்கே எலெக்ஷனில் நின்னீங்க? அதில் வேற எனக்கு துணை முதலமைச்சர் எனக்கு 70 கொடுக்கலாம், நான் பிரச்சாரத்துக்கே வர மாட்டேன்னு கிளம்பி போனேன். காங்கிரஸ் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஓட்டுவரி குற்றச்சாட்டுட்டு அங்கே ஏன் போய் எலெக்ஷனில் நீங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொல்ல வேண்டியதானுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நாங்கள் ஆனால் அதுக்கப்புறம் எல்லா தேர்தலையும் நிற்போம், துணை முதலமைச்சர் கேட்போம், 3 கேபினெட்டு கேட்போம். ஆனாலும் ஓட்டுவரி நடக்குதுமோ, ஏதாச்சும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வாங்க. ஒன்று, இது குறித்து மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துகிற வரை அம்பலப்படுத்துவதற்கு இல்லை வழக்கு போட போகிறீங்களா, ஆவணங்கள் எப்படி திரட்ட போகிறீங்க, கோர்ட்டில் அதை செல்லத்தக்கதாக எப்படி மாற்ற போகிறீங்க, இதுக்கு வேலை பாருங்க. அப்போ அந்த இடத்திலிருந்து நீங்கள் சாமானியனோ இல்லை இன்னைக்கு இப்போ ஊடகவியலாளர்கள் எவ்வளோ நெருக்கடியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கிற கேள்வி இருக்குல்ல, அவங்க போய் வழக்கு போட்டு அதை ஒவ்வொன்றத்தையும் வச்சு அவங்க போராடிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு ரோலே கிடையாதா? எதிர்கட்சிகள் தானே அந்த நெருக்கடியே அல்லது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறத உருவாக்கி இருக்க வேண்டியது. அதை யார் உருவாக்கி இருக்கணும்? அந்த இடத்துல உங்களுடைய கடமையை நீங்கள் செய்ய தவறியதற்காக நீங்கள் முதல்ல இதுக்கு முன்னாடி செய்ய தவறீங்கன்னு ஏற்றுக்கிட்டாதான் இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்னு யோசிக்க முடியும். நீங்கள் அந்த இடத்துல யார் பிரச்சனையோன்னு இருக்கிறீங்க. எதிர்கட்சிகளுக்கே அந்த பதற்றமோ பதைப்போ இல்லாத களத்தில் எப்படி கொண்டு போகிறதுங்கிற எண்ணம் இல்லாத சூழலில் மக்களுக்கு அவன் எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், நமக்கு இருக்குன்னா போய் ஓட்டு போடுவோங்கிற நிலைமையில் அவன் இருக்கான். அவன் அன்றாடம் பிரச்சனையை பார்ப்பானா இதை எடுத்துக்கிட்டு நீதிமன்ற படிக்கட்டுகளுக்கும் இல்லை நாடாளுமன்ற படிக்கட்டும் ஏறுவானாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்தில் தவறு செய்தது யாருங்கிற கேள்வியை எதிர்கட்சிகளுடைய மனசாட்சிக்கு விட வேண்டும். இல்லை, இதில் இன்னும் ஒரு 15 நாள் வந்து நாங்கள் கால அவகாசம் கொடுத்துருக்கோம். மறுபடியும் வந்து இந்த ஃபார்ம்ஸ் இதை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டு வந்து பெற்றுக்கொள்ளலாம், ஏதாவது நீக்கப்பட்டிருக்கிறவங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இறுதி வாக்காளர் பட்டியல் மாற்றப்படாது. தேவைப்பட்டால் அப்படி வர்றதை பரிசீலனை பண்ணிட்டு கூடுதல் வாக்காளர் பதிவாக அந்தந்த தொகுதிகளுக்கு வார்டுகளுக்கு அந்த ஓட்டு பூத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். சப்ளிமெண்ட் ஷீட் போட்டுக்கலாம். கொடுக்குற எல்லாத்தையும் பரிசீலிக்கணும்னு அவசியம் இல்லை, பரிசீலிச்சாலும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பார்த்தாங்க தகுதி உடையதுன்னு தெரிஞ்சா கூடுதலாக சப்ளிமெண்ட்ரி இதுன்னு இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு பின் சேர்க்கை சேர்த்து அந்த பூத்துகளுக்கு தெரியப்படுத்துவார்களே தவிர அந்த எண்ணிக்கை ஃபைனல் எண்ணிக்கையில ஏற்றிப்பாங்க, அவ்வளோதான். அது ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விதான். சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் பரிசீலிச்சும் எதுவும் சரியா இல்லைன்னு கூட அவங்க சொல்லிட்டு போகலாம். மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயமான வார்த்தை. அதுக்கு மேலே அதில் நம்ம எதுவும் யோசிப்பதற்கு இல்லை. ஒரு நெருக்கடியான நிலையை நோக்கி தான் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். ஆமாம், இது சொன்னது போல் தமிழகத்தை பொறுத்தளவில் விஜய் இல்லை ஃபேக்டர், எஸ்ஐஆர் தான் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது பலருக்கும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம பார்ப்போம் அது எப்படி தேர்தல் நடக்கிறதுங்கிறது, எஸ்ஐஆர் எப்படி இங்கே வந்து கோலோச்சி இருக்கிறது அப்படிங்கிறதை இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.